அன்பான வாடிக்கையாளர்களே, நண்பர்களே, இருப்புத்தொகை வந்து நிறைய பேர் சரி பண்ணாமல் வச்சுருக்கிறீங்க. அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் காட்டுறேனுங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க, நம்ம ஆப்புக்குள்ளே உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டர் இந்த இடத்துல இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுல உள்ளே போய்க்குங்க. இங்கே 27,900ன்னு காட்டுதுங்களா? அதே மாதிரி இந்த கார்த்திக் அப்படிங்கிறது பக்கத்தில் டாலர் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை தொடுங்க. இதுலேயும் 27,900 அப்படிங்கிறது ரெண்டு சேமாக காட்டணுமுங்க. இந்த இடத்துலையும் காட்டணும், இந்த இடத்துலையும் காட்டணும். இதில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு இருப்பு தொகையை 0 பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த ப்ளஸ்ஸை தொட்டு உள்ளே போய்க்குங்க. இன்கமில் உள்ளே போய்க்குங்க. நீங்களாக ஒரு பேர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் ஒரு பேர் கொடுத்துக்குங்க. ஒவ்வொரு தடவையும் கொடுக்க வேண்டாம், ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அது ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து 27,900 அப்படின்னு கொடுத்து நான் சேவ் கொடுத்துட்டேனுங்க. அப்போ வந்து கரண்ட் பேலன்ஸ் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு 0 ஆயிருமுங்க. அதே மாதிரி இங்கேயும் 0 காட்டணுங்க. இங்கே ஒரு அமௌண்ட்டு காட்டுச்சு அப்படின்னா அது வந்து கேட்ச் கிளியர் பண்ண வேண்டியது வருமுங்க. நீங்கள் குரோம் ப்ரௌசரில் இருக்கிற கேட்சை கிளியர் பண்ணாலும் பரவாயில்லைங்க, இல்லை நம்ம ஆப் லிங்க்கில் கேட்சை கிளியர் பண்ணாலும் பரவாயில்லைங்க. இது 0 ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைனுக்கு கொண்டு போகிற காசு எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அது வரவு செலவு அதுவே மேனேஜ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்கள் கையில் ஒரு 10,000 இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல வந்து 10,000ன்னு போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10,000 காட்ட ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடப்புழுதுனாலும் வசூல் பண்ணாலும் செலவு பண்ணாலும் அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுங்க. இங்கே காட்டுற அமௌண்ட்டும் இந்த டாலரில் காட்டுற அமௌண்ட்டும் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் உங்களோட இருப்பு தொகை சரியாயிடுச்சுன்னு அர்த்தமுங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஷார்ட்கட்டில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஃபோன்னு வருமுங்க. இதில் வந்து ஸ்டோரேஜில் உள்ளே போய்க்குங்க. உள்ளே வந்துட்டு இதில் வந்து கிளியர் டேட்டா, கிளியர் கேட்ச், கிளியர் அக்சஸ்ன்னு இருக்குங்க. இதில் வந்து கிளியர் கேட்ச் மட்டும் கொடுங்க. கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா குரோம் ப்ரௌசர் சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாவும் அழிஞ்சிரும். அதனால் வந்து வெறும் கேட்ச் மட்டும் கொடுங்க. கேட்சை கொடுத்துட்டு இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே உள்ளே வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். பழையபடியும் வந்து லாகின் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணுங்கள். உள்ளே வந்துட்டு இங்கே எக்ஸ்பென்ஸ் உள்ளே வந்துட்டு ஒருக்கா பேஜை ரீப்ரெஸ் பண்ணுங்கள். மேலேருந்து விரலை வச்சு இழுத்து விடுங்க. அப்போ இங்கேயும் 10,000 காட்டும், இங்கேயும் 10,000 காட்டும். இதை முடித்ததுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்கிற இருப்பு தொகையை போட்டு நீங்கள் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிக்கலாமுங்க. அவ்வளோதானுங்க.